நம்ம எல்லாரும் இந்த வாரம் சால்ட் கம்மியா சாப்பிடணுன்ற சேலஞ்சில் இருக்கோம். 6 நாள் முடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 5 கிராமுக்கு குறைவா சால்ட் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுருக்கணும் உணவுலன்னு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இது மாதிரி பண்றதால. நிறைய சால்ட் சாப்பிட்றதால என்னென்ன கெடுதல்லாம் நமக்கு உடம்புல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு 2-3 விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியும் போதுதான் உங்களுக்கு இவ்வளோ கெடுதல் இருக்கா, இனிமே நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ எதுவுமே தெரியாததால் தான் நம்ம எதுவுமே கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறோம். தெரிய ஆரம்பிக்கும் போது நாலேஜ் கெயின் பண்ண பண்ண நம்மளோட இக்னோரன்ஸ் அகல அகல எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் முடியும். ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவலி வர்றது கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீசனே இல்லாமல் ஒத்த தலைவலி இருக்கும், இல்லை 2 சைடு தலைவலியே வரும். என்னென்னமோ கட் பண்ணி பார்ப்பீங்க. இது சாப்பிட்டா எனக்கு தலைவலி வருது, அது சாப்பிட்டா தலை வருது, இனிமே இதை சாப்பிட மாட்டேன், பக்கம் போக மாட்டேன், டச் பண்ண மாட்டேன்னு. ஒருவேளை உங்களுக்கு சால்ட் அதிகமாக சாப்பிட்றதால கூட தலைவலி வரலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக ஒரேடியா நிறுத்திடாதீங்க. உடம்புல சால்ட் இருக்கவும் இருக்கணும், ஒரேடியா கட் பண்ணிடக்கூடாது. கம்மியா தான் எடுத்துக்கணும்னு நாங்க சொல்ல வரோம். அதாவது ஒவ்வொரு நாளும் 5 கிராம்குள்ள ஒரு நாள் ஃபுல் உணவு நீங்க முடிச்சிருக்கணும். சால்ட் அதிகமா எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சோடியம் லெவல் உடம்புல அதிகமாகுமா? அப்ப சோடியம் அதிகமாச்சுனாலே பிளட் வெசல்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும், அதான் சுருக்கமாகும். சுருக்கமாச்சுனாலே பிளட் சப்ளை கரெக்டா இருக்காது. பிரெயினுக்கு பிளட் சப்ளை கம்மியா போச்சுன்னா ஹெட்டேக்கை ட்ரிகர் பண்ண சான்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சால்ட்டோட அளவை கரெக்டா வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம பிரெயினை சுத்தி ஒரு ஃப்ளூயிட் எப்பயுமே நமக்கு லூப்ரிகேஷனுக்காக இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம எந்த ஒரு ஷாக்ல இருந்தும் நம்ம பிரெயின் எல்லாம் காப்பாத்திருக்கோம். அந்த ஃப்ளூயிட்ல சோடியம் இம்பேலன்ஸ் ஆனாலும் தலைவலி வரும். ஸோ எப்பயுமே சால்ட்டோட அளவை கரெக்டா நம்ம வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வரதை கட்டாயம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு தலைவலி வருதுன்னா ஒருவேளை சால்ட்டா இருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க, குறைச்சு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைச்சிட்டே வாங்க, தலைவலியிலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, அடுத்த பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வயத்தை புண் இல்லாமையும் கேன்சர் வராமையும் காப்பாத்துமா. அதாவது வயறுனா பெருங்குடல், சிறுங்குடல், மெயின் வயரையும் சேர்த்து தான் சொல்றோம். இந்த பகுதியெல்லாம் உள் பக்கமா குழன்னு ஒரு கவசம் மாதிரி ஒரு மியூக்கஸ் லேயர் இருக்கு. அது என்ன பண்ணும்? நம்ம காரமா சாப்பிட்ற சாப்பாடு, அசிடிக் தன்மை உள்ள சாப்பாடு, ஹைலி ப்ராசஸ்ட், அதாவது வெளியில நிறைய தயாரிப்புகளுடன் கூடிய சாப்பாடெல்லாம் நம்ம அது மேல சாப்பிடும்போது அந்த லைனிங் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும். மெயினா சால்ட் நிறைய சாப்பிடும்போது அந்த உள்புறம் இருக்கிற அந்த மியூக்கஸ் லேயர், நமக்கு கவசமா இருக்கிற அந்த குழப்பொழுப்பு தன்மையோட இருக்கிற ஒரு லைனிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருமா இந்த உப்பு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லைனிங் இல்லைன்னா டைரக்டா மசில்ஸ் எல்லாம், ஸ்டமக் மசில்ஸ், இன்டெஸ்டைன் மசில்ஸ் எல்லாம் டார்கெட்ல வந்துடும். அதாவது எந்த கிருமி வேணாலும் அங்க உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும். வயத்துல நல்ல பாக்டீரியா நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு நல்லபடியா ஜெரிச்சு அதுல இருந்து சக்தி எல்லாம் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ நல்ல பாக்டீரியாலாம் இந்த லைனிங் இல்லைன்னா அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்? சீக்கிரமா இந்த அல்சர்ஸ் வரும். ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு வருது. இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் மட்டும் வயத்துக்கு வந்ததுன்னா நாளடைவுல கேன்சர் வரைக்கும் கொண்டு விடக்கூடும்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பெல்லாம் இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் வரும்னா, வயத்துல உள்ள இருக்கிற மியூகோசல் லேயர் போச்சுனாதான். அதிகமான சால்ட் எடுத்தா இதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டடீஸ்ல. ஸோ நம்ம வயத்தை காப்பாத்தி வச்சுக்கணும். எந்த கோளாறு இல்லாம கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன், அல்சர்ஸ், ஃபைனலா கேன்சர் வரைக்கும் வராம காப்பாத்தி வச்சுக்கணும்னா உப்போட அளவை நம்ம குறைச்சுதான் ஆகணும். அதுக்கான பிராக்டிஸை நம்ம இப்போலேருந்தே எடுத்துதான் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கூட சேர்ந்தே தான் குட் பாக்டீரியா அழியும்னு சொல்லியிருக்கேன். வயத்துல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ்ன்ற நல்ல பாக்டீரியா இருந்தாதான் நம்மளாம் ஆரோக்கியமா இருக்க முடியும். உப்பு அதிகமா சாப்பிட்றதால அதெல்லாம் நம்ம அழிக்கிறோம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய சால்ட் எடுக்கிறதால நல்ல பாக்டீரியாவை அழிக்கிறோம். அதனாலயும் நம்ம சால்ட்டை குறைவா எடுத்துக்கணும். இதோட கூட சேர்ந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உப்பு கம்மியா எடுத்துக்கிறதால ஸ்கின் எல்லாம் ஹைட்ரேட்டடா இருக்கும். அதாவது வறட்சி இல்லாம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதால ஒரு க்ளோ கிடைக்கும். நிறைய உப்பு எடுக்க எப்படி உங்களுக்கு வாயில தாகம் தெரியுது, அதே மாதிரி தானே ஸ்கின்னுக்கெல்லாம் கூட தாகம்ன்றது கூட வறட்சி ஏற்படும். அதனால நமக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அந்த பளபளப்பு இல்லாம போகும். ஸோ உப்பு கம்மியா வச்சீங்கன்னா நேச்சுரலா உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ்லாம் ரெகுலரா பண்றவங்க நிறைய உப்போட சாப்பாடு சாப்பிட்டா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற தாதுக்களோட அளவு முன்னையும் பின்னையும் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? மசில்ஸ் எல்லாம் கிராம்ஸ் எடுத்து வலி வரும். நீங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணாம அங்க இங்க வலியோட தான் இருப்பீங்க. வலி இல்லாம தொடர்ச்சி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட உடம்புல இருக்கிற சால்ட் லெவல் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சால்ட் அதிகமா எடுத்துக்கிறோமா, அதனால பிபி வருதா, அதுக்காக மாத்திரை சாப்பிடுறோமா? மாத்திரையும் எடுத்து சால்ட் லெவல் குறைக்காம வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஓட்ட பாத்திரத்துல தண்ணீர் ஒப்புற மாதிரி. அதாவது தண்ணி ஊத்திட்டே இருப்பீங்க, கீழே தண்ணி போயிட்டே இருக்கு, எப்பயுமே ஃபீல் ஆகாது. அதேதான் மாத்திரை சாப்பிட்டே இருப்பீங்க, சால்ட் நிறைய எடுத்துட்டே இருக்கீங்க, பிபி எப்பயுமே சரியாகாது.
அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாத்திரையை சாப்பிடும்போது உப்போட அளவு கம்மியா தான் இருக்கணும். நீங்க உப்பை நிறைய வச்சிருந்தீங்கன்னா மாத்திரை வேலை செய்யறதோட அளவு பாத்தீங்கன்னா 30% கம்மியா தான் அதோட எஃபிகசி இருக்குமா, மாத்திரையோட எஃபெக்டிவ் பிபி கண்ட்ரோல் இருக்காது. நான் தான் மாத்திரை சாப்பிடுறேனே, அது பார்த்துக்கும் என்னோட பிபியை, நான் எதுக்கு சால்ட் கட் பண்ணணும்ன்ற தாட்ல நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. எவ்ரிடே இதுதான் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம். ஸோ நீங்க அதை நினைக்கிறது தப்பு. அது ஓட்ட பாத்திரத்துல நீர் ரொப்புற மாதிரி. கட்டாயம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேப்லெட் நல்லா வேலை செய்யணும்னா கட்டாயம் நீங்களாம் சால்ட்டை கம்மி பண்ணிட்டு மாத்திரை எடுக்கணும். அப்பதான் பிளட் ப்ரெஷர் மெடிசின்ஸ் 30 to 40% குறைவா வேலை பண்ணாம 100% வேலை பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இனிமே கட்டாயம் சால்ட் அளவை கம்மியாக தான் வச்சுப்பீங்க. பண்ணிடுங்க. இன்னும் ஒரே நாள் தான் இந்த சேலஞ்சு. பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நிரந்தரமா இந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஓகே.